Hi juniors, இந்த வீடியோவில் டெய்லி டோஸ் ஆஃப் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் டே 2 இருக்கும். இன்றைக்கி ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் 3 சப்ஜெக்ட்லேயும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸு. கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் 3 ohm at 20 degree Celsius, ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் டிட்டர்மைன் த ரெசிஸ்டன்ஸ் அட் 100 ohm கேட்டிருக்காங்க. இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இதை வச்சு ஒரு 4 சம் இருக்கும். 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், கண்டிப்பாக கேட்டுருவாங்க, வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. அது ஃபார்முலா வந்து ஏதோ புரியாத மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். இது 10th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு ஃபார்முலா பேசிக்ஸ் தான். சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் பை ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க 2 வேல்யூ மைனஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாரி, இது இல்லை, ரெசிஸ்டன்ஸை கேட்குறாங்க. அதனால் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆர்னு வச்சுக்கலாம், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3 ohmனு கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், 3 மைனஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுதான் கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 மைனஸ் ஆர்னு வச்சுக்கலாம். ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டார்டிங்கில் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 3 ohm இருந்துச்சு. 3 ஈக்குவல் டு ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.004 இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நெகட்டிவில் எழுதக்கூடாது, பாசிட்டிவில் எழுதணும். அப்போ 100 மைனஸ் 20 டிகிரி செல்சியஸ்னு வரும். 100 மைனஸ் 20 டிகிரி செல்சியஸ் 80 டிகிரி செல்சியஸ்னு வரும். இப்போ 3 மைனஸ் ஆர் மட்டும் இதில் வச்சுட்டு மற்றெல்லாம் அதில் கொண்டு போனீங்கன்னா 0.004 இன்ட்டு 80 இன்ட்டு 3ன்னு வரும். அப்புறம் இந்த ஆரை இதில் கொண்டு போயிட்டு இதெல்லாம் அப்படியே இதில் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன வரும்னு பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 0.004 இன்ட்டு 80 இன்ட்டு 3 இப்படின்னு வரும். இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 3.96ன்னு வரும். ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனோட வேல்யூ ஓம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ஸ் ஏ பி அண்ட் சி இந்த ஃபாலோவிங் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஃபீனால் இருக்குது. ஃபீனால் கூட ஜிங்க் டஸ்ட் போட்டால் ஏ காம்பவுண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, ஃபீனால் இப்படி இருக்கா, ஃபீனால் கூட ஜிங்க் டஸ்ட் போட்டால் என்ன ஆகுன்னு கேட்குறாங்க. ஃபீனால் கூட ஜிங்க் டஸ்ட் போட்டால் இந்த OH காணாமல் போயிடும், வெறும் பென்சின் மட்டும் கிடைக்கும் ப்ராடக்ட்டு. இது ஒரு சிம்பிள் ரியாக்ஷன், கம்பல்சரியில் கூட கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுதான் ஏ, பென்சின். ஓகேங்களா. இது வந்து CH3Cl ஆன்ஹைட்ரஸ் AlCl3 கூட ட்ரீட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன ரியாக்ஷன், ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷனா. என்ன ஆகும்னா, இந்த CH3 மட்டும் இங்கே அட்டாச் ஆகிடும். என்ன ஆகும், ஃப்ரீடல்-கிராஃப்ட் இது எழுதிக்கோங்க, இங்கே எழுதிக்கோங்க. என்ன வரும்னா, இங்கே மேலே CH3 மட்டும் ஆட் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள், இதே ஃபீனால் கூட NaOH பிரிடின் CH3COCl போட்டிருக்காங்க. இது என்ன ரியாக்ஷன் தெரியுதா, ஃபீனால் கூட கொக்கோ கோலா போட்டால் என்ன ஆகும், படிச்சிருக்கீங்களா என்ன ரியாக்ஷன், ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷனா, எஸ்டர் ஃபார்ம் ஆகும். COO குரூப் வரும். ஓகேங்களா. அது பாருங்கள், இந்த CH3 இருக்கா, இந்த CH3CO குரூப் அப்படியே இருக்கும். இந்த Clலும் இந்த ஹெச்சும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போ பாருங்கள் எப்படி அட்டாச் ஆகுனா, CH3 அந்த CO அப்படியே தான் இருக்குது. இந்த CO அப்படியே தான் இருக்கும். இந்த Clலும் இந்த ஹெச்சும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது இதை அட்டாச் பண்ணி எழுதுங்க. ஒரு O இங்கே இருக்குது, இன்னொரு O இங்கே இருக்கிற O அப்புறம் பக்கத்தில் என்ன இருக்குது, C6H5. அவ்வளோதான். ஏ எழுதிட்டோம். பி வந்து டொலுவின், இது சி. அவ்வளோதான். தேங்க்யூ. சாரி, அதுக்குள்ளே மேக்ஸ் இருந்துச்சு, மறந்துட்டேன். இப்போது ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் அது கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ இதனோட கோஎஃபிஷியன்ட், ஃபஸ்ட்டு இதோட கோஎஃபிஷியன்ட்டு ஏன்னு வச்சுக்கலாம், அடுத்தது பின்னு வச்சுக்கலாம், இது சி, இது டி. ஓகேங்களா. இதனோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எக்ஸ் பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஏ வந்து 1, பி பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இது தான் வேரியபிள், இது பக்கத்தில் இருக்கிறது அதனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. இப்போ பி வந்து பி, இங்கே வந்து வெறும் எக்ஸ் இருக்குது, அப்போ அது பக்கத்தில் இருக்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ.
அது பார்த்திங்கன்னா க்யூன்னு இருக்குது. க்யூ வந்து எழுதிக்கலாம், C = Q. அப்புறம் இங்கே டி வேல்யூனா ஒன்றும் கிடையாது, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் டி, அது வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ D = R. இப்போ இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/β காமான்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1/α β ப்ளஸ் 1/β γ ப்ளஸ் 1/γ∝ வரும். இப்போ இதெல்லாம் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா இருக்குது, காமா மட்டும் இல்லை. இப்போ மேலே காமா வரும். ப்ளஸ் இங்கே பீட்டா காமா இருக்குது, ஆல்ஃபா இல்லாதனால ஆல்ஃபா வரும். இங்கே வருங்க காமா ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இல்லை. அப்போ மேலே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு வரும். காமன் டினாமினேட்டர் என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும். இது நீங்கள் நார்மலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. நான் வேறு மெத்தட் போட்டேன். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு எழுதுகிறோம். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் எழுதி வச்சுருக்கணும். நான் அதுக்குள்ளே சம்குள்ளே போயிட்டேன். பாருங்கள், இப்போலாம் இருங்க. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமானா -b/aன்னு வரும். மைனஸ் போட்டு பியோட வேல்யூ என்ன? P. ஏயோட வேல்யூ என்ன? ஒன்றும் இல்லை, 1 தான். அப்போ அப்படியே விட்டுலாம். அப்புறம் சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் ஒன் அட் அ டைம். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபான்னு வரும். இது வந்து C/aன்னு வரும். சியோட வேல்யூ என்ன? Q. ஏ ஒன்றும் இல்லை, 1 தான், விட்ருங்க. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா -d/aன்னு வரும். -d/aன்னு வரும். -dங்கன்னா டியோட வேல்யூ R, அப்போ -Rன்னு வரும். இப்போ அது மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது தேவையில்லை நம்மளுக்கு. இது மட்டும்தான், இதுவும் தான் இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமானா -P. ஆல்ஃபா பீட்டா காமானா -R. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் வந்து P/Rன்னு முடியும். அவ்வளோதான். தேங்க்யூ.